வந்தது கிருஷ்ணாவதாரம். அப்பாவான நந்தகோபாலன் வருஷா வருஷம் செய்ய வேண்டிய இந்திரனுக்குரிய மகோத்சவத்துக்காக ஒரு கலந்து ஆராய்ச்சி, அவருடைய கேபினெட்ல இருந்த மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லவா அந்த காலத்துல, அதனால அந்த மினிஸ்டர்ஸோடலாம் பேசிட்டு இருந்தார். ஒரு உற்சவம் இந்திரனுக்கு பண்ணலாமான்னுட்டு அவள்லாம் சொன்னா, அந்த வருஷா வருஷம் பண்ணிவிடலாமே, இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணணும், இந்த இடத்துல டென்ட் அமைக்கணும், இந்த இடத்துல லைட்டு போடணும், அதெல்லாம் பேசிட்டு இருந்தா. அப்போ கிருஷ்ணர் போயிட்டார். கிருஷ்ணர் போய் பேசினார். அப்பா நான் 2 வார்த்தை பேசலாமா? குழந்தைக்கு என்ன 6 வயசு 7 வயசு, நம்மாத்துல இருந்துதான் நம்ம சொல்லுவோம் முளைச்சு 3 இலை விடலை 2 இலை விடலை, அது என்ன பாடுபட போகிறதோ தெரியல. அதனால 3 இலை விடலை 2 இலை விடலை. அதனால ஏண்டாப்பா நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்டபோது பெருமாள் சொன்னாராம், அப்பா யாருக்கு உற்சவம் பண்ணிட்டு இருக்கள்? நந்தகோபாலன் சொல்றார், இந்திரனுக்கு உற்சவம். அப்ப கிருஷ்ணர் ஒண்ணு கேட்டார், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்தணர்கள் பிராமணர்கள் யாகம் பண்ணும்போது இந்திராய ஸ்வாகான்னு சொல்லி வேத மந்திரத்தால ஹவிஸ இந்திரனுக்கு கொடுத்துடுறாளே, அவருக்கு போக வேண்டிய ஹவிர்பாகம் ஹவிஸு போயிடுறது. சம்பளமும் வாங்கி யாராவது மாமூல் வாங்குவாளாப்பா? நீ சம்பளம் தான் யாகம் மூலமா கொடுத்துறியே, தனியா உற்சவம் பண்ண வேண்டிய அவசியகத்தை என்னன்னு கேட்டபோது நந்தகோபாலன் ஆமா இல்ல, இந்த கோணத்துல நான் யோசிச்சதே இல்லைன்னு சொன்னபோது, கிருஷ்ணா மக்களை ஊக்குவிக்க வேண்டும். எப்பவுமே ஒரு மதம் தர்மம் இருக்குன்னா யூ ஷுட் கீப் கிவிங் த ஜாய் டு யுவர் ஃபாலோவர்ஸ். நம்ம சனாதன தர்மத்திலேயே பண்டிகை வந்துட்டே இருக்கும். ஒசத்தியான காலம் உத்தராயணம். உத்தராயணத்துல உருப்படியா ஒரு பண்டிகை வராது. தட்சிணாயணம் ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, வரிசையா பிள்ளையார் சதுர்த்தி, வரமகாலட்சுமி, நவராத்திரி, தீபாவளி, கார்த்திகை, மார்கழி, இப்படி வந்துட்டே இருக்கும். பண்டிகை இருந்துட்டே இருக்கணும். மக்களை ஊக்குவிப்பது எப்படி கண்ணா? அப்போ பெருமாள் சொல்றார், கவலைப்படாதே, நமக்கு இன்றளவுக்கும் ஆதாரமாயிருப்பது பால். நம்ம குடும்பங்கள்லாம் நடக்கிறதுனா பால், தயிர், வெண்ணெய், மோர், சேர்த்துக்கோங்க, பன்னீர், சீஸ், இதெல்லாம் வித்துட்டு தான் நமக்கு ஆதாரம். இதுக்கெல்லாம் ஆதாரம் பால். பால் தான் தயிராருது, தயிர்லேருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய், அதே தயிர், தயிர்லேருந்து சீஸ், அப்படியே கொஞ்சம் அப்படி கலக்கி விட்டேன்னா பன்னீர். இப்படி எல்லாம் வருவதற்கு காரணம் பால். அந்த பாலை கொடுப்பது பசுக்கள். பசுக்களுக்கு தீனியாய் இருப்பது புல். புல்லை தன்னலமற்று கொடுப்பது ஒரு மலை. அதற்கு கோவர்தனம் என்று பெயர். அந்த தன்னலமற்று கொடுக்கக்கூடிய கோவர்தனம். ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறதுனா, இப்ப ராதா கல்யாணம் நடக்கிறதுனா எத்தனையோ பேர் செல்ஃப்லெஸ்ஸா சர்வீஸ் பண்ணுவா, வாலண்டியர்ஸ்னு பேர். அவளை கொண்டாடணும். அதனால ஏன்னா இதுலயே வெண்டர்ஸ் இருப்பா. அவள்லாம் என்ன, இந்த 3 நாளைக்கு இவ்வளவு கொடுத்துருங்கோ, இந்த 3 நாளைக்கு நீங்க இவ்வளவு பண்ணிடுங்கோ. அப்ப அவள்ல வெண்டர்ஸ். வெண்டர்ஸ்னா பணம் வாங்கின்னு அந்த சர்வீஸ் கொடுக்குறா. அவ ஃப்ரீயா கொடுத்துள்ள. ஆனா ஒரு உற்சவம் நடக்கிறதுனா பணம் வாங்கிட்டு வேலை பார்க்கிறவா மட்டும் போராது. பணம் வாங்காம பகவத் கைங்கரியம்னு ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு 40-50 பேர் சேர்ந்து வாலண்டியர்ஸ்னு இருப்பா. அந்த மாதிரி இந்திரன் வெண்டர். நம்ம தான் அந்த வெண்டருக்கு யாகம் மூலமா ஹவிஸ் கொடுத்துடுறோம். ஆனா கோவர்தனம்ங்கிறது வாலண்டியர். வாலண்டியரை கொண்டாட வேண்டாமாப்பான்னு கேட்ட உடனே, ஆமா கிருஷ்ணா நீ சொல்லுவது சரி. அதுதான் கோபர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம மட்டும் அந்த காலத்து இருந்தோம்னா கிருஷ்ணரை பாதி கேள்வி கேட்டு துணப்பிருப்போம், மோட்சமே கிடைக்காம உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. காரணம் என்னன்னா, அந்த கோபர்கள் கேட்டா உடனே அந்த கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணணும்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு கோபம் வந்தது. மழையை வருஷித்தான். வருஷித்த மழையிலிருந்து மக்களை காக்க வேண்டும், பசுக்களை ரட்சிக்க வேண்டும், கன்றுகளை காக்க வேண்டும். பகவான் எந்த மலை உங்களை காக்கும்னு சொன்னாரோ அதே மலையை கொற்ற குடையாக பிடித்து அந்த கோகுலத்தை சார்ந்த கோக்களையும் கோபர்களையும் கோபிகைகளையும் ரட்சித்து கொடுத்தான். அப்போ கோபர்களை, கோபிகைகளை, கோகுலத்தில் வாழ்ந்தவர்களை கோவர்தனம் மூலம் ரட்சித்து கொடுத்த பகவானுக்கு கோவிந்தன் பேர்.